வணக்கம். உலகின் அழகான நாடு, வளமையான நாடு, ஐரோப்பிய நிலப்பரப்பின் வாய்ப்புகளுக்கு வாயில் திறக்கும் நாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வல்லமைமிக்க உலகின் தலைவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று கூடும் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அரங்கில் த ரைஸ் அமைப்பினுடைய 13வது உலக மாநாடு நடக்கிறது. 40 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைவோம், வாருங்கள், நாம் சந்திக்கலாம் டாவோஸ் நகரில். நன்றி, வணக்கம். சார் வணக்கம் சார். சார் இன்னைக்கு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் ஒரு 14 பேர் போயிட்டு டெல்லியில் பிஜேபியில் இணைஞ்சிருக்காங்க. அண்ணாமலை தான் கூட்டிகிட்டு போயிருக்காரு போல். எப்படி பார்க்குறீங்க? நம்ம ஏற்கனவே சொன்னதான், அதிமுக பிரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது தனியாக ஏண்டா இருப்பான்னு சொல்லிட்டு தாய் கழகத்திலே போய் இணைஞ்சிட்டாங்க. அவ்வளோதான், வேறு என்ன இருக்குது? அதில் என்ன ஆச்சரியம் ஒன்றும் இல்லையா? அவங்க கம்யூனிஸ்டில் சேர்ந்துருந்தாலோ இல்லை இன்னும் பாமகவில் சேர்ந்திருந்தாலும் இல்லை திமுகவில் சேர்ந்திருந்தாலும் ஏதோ வேறு கட்சிக்கு போயிட்டாங்க. கிளைக்கழகத்தில் எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தில் இருந்து அதிமுக போகிற மாதிரி தான். அதிமுகவில் இருந்தால் என்ன, பாஜகவில் எல்லாம் ஒன்று தாங்கிறத இது காட்டுது. அவங்க ரெண்டு பேரும் உறவுறாங்க, ரெண்டு பேரும் ஒரே கட்சி தான். பழனிசாமி இவங்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் பொய்யுங்கிறதுக்கு இதை விட நிரூபணம் என்ன இருக்குது? எல்லாம் ஒரே கட்சி தான். இப்போ விபி துரைசாமியெல்லாம் திமுக வந்து ஒட்டி போனார், கட்சி விட்டு அது விலகல். திமுக திராவிட சித்தாந்தத்திலேருந்து பாஜக, அதிமுகவுக்கு சித்தாந்தமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு கம்பெனி மாதிரி நடத்திட்டு அவங்க பாஜகவை போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க தாய் கழகத்தில் போய் அடைஞ்சிருக்காங்க. அது ஒன்றும் செய்தியே கிடையாது. அவங்களே எப்போ எம்எல்ஏவாக இருந்தவங்க? 1980. ஓ, எங்கள் ஏஜ் குரூப்பா? ஏதோ முடிஞ்சு போகிற நேரத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ சரி ஏங்க வீட்டில் ஓய்வாக உட்காந்துருங்க, ஏதோ உங்களுக்கு ஒரு கணக்கு காட்டுறோன்னு சொல்லி கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஒரு இது சொல்லியிருந்தால் சரி வீட்டை சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது எப்படியாவது பொழுது போகுதுன்னு போயிருக்காங்க. அவ்வளோதான். அவங்களுக்கு ஒரு கிளப்பு கிடச்சி அந்த கிளப்பில் சீட்டாக. இது அதிமுகவுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுத்தாதா சார்? அவங்கெல்லாம் இவ்வளோ நாள் எங்கே இருந்தாங்கன்னு யாருக்கும் தெரியாதுங்க. செயலிழந்து போனோம், வலுவிழந்து போனோம், இதை போன காலாவதியான ஆட்கள். எப்படி தான் இந்த அந்த நடிகைகள்லாம் கூப்பிட்டு வந்தாங்களோ, நமிதா மாதிரி காலாவதியான ஆட்களையெல்லாம் கூட்டு போய் வச்சுக்கிட்டு இருக்காங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க? அவங்களால ஊர்வலம் நடத்த முடியுமா? பொதுக்கூட்டம் போட முடியும். அவங்க பொதுக்கூட்டம் போட்டால் கேட்கறதுக்கு யாராவது வருவாங்கடா? என்ன எழுச்சி அவங்களாம் உருவாக்கிடுவாங்க. முடிஞ்சு போய் வீட்டில் ஓய்வாக உட்காந்துட்டவங்களாம் பிடிச்சி எடுத்துக்கிட்டு வந்து வாங்கன்னு கூப்பிட்டு போயிருக்காங்க. அதில் அதிமுக அவங்கெல்லாம் கட்சியில் இருந்தாங்களாங்க கூடாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பழனிசாமி அண்ட் கோவுக்கு பழைய கட்சிக்காரர்களை யாருன்னே தெரியாது அவங்களுக்கு. இப்போல்லாம் வந்து இப்போ பழைய கட்சிக்காரர்கள் வந்து அவங்க என்னத்தை கட்டாங்க? நீங்கள் இன்றைக்கி இருக்கிற உறுப்பினர்கள் யாராவது அந்த 3600 பேர் இருக்காங்களே பொதுக்குழு உறுப்பினர்கள், அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த எல்லாம் போடும்போது அவங்கெல்லாம் யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? இன்றைக்கி இருக்கிறது அதிமுகங்கிற பேரில் இருக்கிறது வந்து பழனிசாமியோட ஆதரவாளர்கள். அவங்களுக்கு எம்ஜிஆர் வாங்கிறது ஒரு கேள்வி. அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் போனால் அவங்க என்னத்தை அப்படியே இவங்கெல்லாம் இருந்தாங்களான்னு கேட்க போகிறாங்க. அவ்வளோதான். பாஜகவினுடைய இந்த இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த ஆமாங்க, கட்சி வளருதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எப்படி வளர்ந்ததுன்னு கேட்டாங்க, சொல்ல தெரியல. சரி பார்த்தாங்க, இவங்களுக்கெல்லாம் சொல்லி என்னங்க உங்கள் பேரை போட்டுக்கிறேன், என்ன சொல்கிறீங்க? இப்போ என்ன கேட்டிருந்தா கூட நான் கொடுத்துருப்பேன் பேரை, என் பேரையும் போட்டுங்க அப்படின்னு சொல்லி போட்டு இது பண்ணியிருக்கலாம். பொழுது போகிறதுக்கு என்ன பக்கம் பொழுது போகுது. ஒரு அமௌண்ட் கொடுத்தா இன்னும் கூட சந்தோஷம் வாங்கிட்டுருக்கோம். கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு போய் பாஜகவில் சேர்ந்துருவேன். என்ன ஒரு பேர் போட்டுக்கணும், அவ்வளோதானே. ஒரு சின்ன விளம்பரத்துக்கு நமக்கு ஒரு அமௌண்ட்டு கிடைக்குதுன்னா அது ஒரு லாபம் தானே. இந்த இப்படி பாத்தி வருதுன்னு ஒரு சந்தோஷம். அவர் நம்மளைக்கு சொல்லுங்கள், நான் ரெடியாக தான் இருக்கேன், கூப்பிட்டா என் பேரையும் பயன்படுத்திங்க, ஒரு நல்ல அமௌண்ட்டாக ஒரு கடைசியாக இருக்க போகிற ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓய்வு ஏதாவது வயோதிகர் சீனியர் சிட்டிசன் இது விங்கு பாஜகவில், அதில் இவங்களெல்லாம் சேர்த்துருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? அண்ணாமலை வந்து பார்த்தீங்களா, அண்ணாமலை குறிவைத்து தூக்கி விட்டார், அண்ணாமலையுடைய ராஜதந்திரத்தை பார்த்தீங்களா அப்படின்லாம் சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அதான் இதுதான் ஒரு சீனியர் சிட்டிசன் ஹோமை ஒன்று ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் 80 வயசுக்கு மேற்பட்டவர்களெல்லாம் கொண்டு போய் கட்சியில் சேர்த்துருக்கிறாரு. அண்ணாமலை பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆட்கள் வந்து சேர்த்திட்டார். இப்போ கட்சி வளர்ந்ததாக காட்டுவாங்க. அப்போ போடுவாங்க, எம்ஜிஆர் காலத்தில் இவர் தான் பிரதம எம்எல்ஏவாக இருந்தவர்,
இன்னைக்கு எம்ஜிஆரே அவங்களுக்கு தெரியாதுங்க, மக்களுக்கே தெரியாது. அவர் காலத்தில் இருந்த எம்எல்ஏ யாருக்கு தெரியும்? அவங்களெலாம் கொண்டு போய் சேர்த்துன்னு அண்ணா இது ஒரு போஸ்ட், இது ஒரு இதை வச்சுக்கிட்டு ஒரு கட்சி வளர்ந்துருச்சுன்னு கணக்காட்டுறதுக்கு தான். நான் தான் சொல்கிறேனே, இதெல்லாம் வெற்றி பாஜக வந்து தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றதுங்கிறதுக்கு நியாயப்படுத்துறதுக்காக இதெல்லாம் செஞ்சதுனால தான் வெற்றி பெற்றதுன்னு கணக்காட்டுறதுக்காக நடத்துகிறேன் இதுதான். அது நம்பாத மக்கள் கையில். அமித்ஷா சொல்லியிருக்காரு அதிமுகவுக்கு கூட்டணிக்கான கதவுகள் திறந்தே இருக்குன்றார். எப்படி பார்க்குறேன்? அதாவது இவங்களால அப்படிங்கிற மாதிரி, அதாவது நிஜமாவே சீரியஸாக நாளைக்கு நம்ம உள்ளே போனால் பெரிய ஆபத்தாக மாறிடக்கூடாதுங்கிறது அப்பப்போ ஒரு சாஃப்ட் கார்னர் காட்டிக்கிறார். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு தான், இப்போதைக்கு பிரிஞ்சிருக்கிறோங்கிற மாதிரி. ஒரு வேளை நாளைக்கு இது பெரிய ப்ராப்ளமாக மக்கள் சீரியஸ் வந்தாக்கா இவங்களுக்கு எதிர்ப்பு ஏதாவது நடந்துருச்சுன்னா வந்து அது மாதிரி கூடாதுங்கிறதுக்காக இதை இவ்வளவும் தயார் பண்ணிக்கிறாங்க. ஆக ஒன்று திட்டவட்டமாக தெரியுது. மோடி வந்து இது குடியரசுத் தலைவருடைய பேச்சுக்கு பதில் எடுத்து பேசும்போது பாஜக 400 இடங்களில் வெற்றி பெறும்னு அவர் சொன்னது நிஜம் ஆகிடுங்கிறது தெரியுது. 400 இடங்களை அவங்க தயார் பண்ணிட்டாங்க. எலெக்ஷன் வருதோ இல்லையா, ரிசல்ட் ஹாஸ் பீன் அனௌன்ஸ்டு. பார்லிமெண்ட்லேயே அனௌன்ஸ் பண்ணிட்டார் 400 இடம். ஸோ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதை நியாயப்படுத்திடுவாங்க, எப்படியா பண்ணுவாங்க. அது நல்லா தெரியுது. அதனால தான் மோடி அமித்ஷா வந்து நாளைக்கு நம்ம 2 பேர் ஃப்ரெண்டாக இருக்கணும், ஓவராக பேசிக்கிட்டு இருக்காது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்கன்னு அதை சொல்லியிருக்காரு. ரொம்ப ஓவராக ஆக்ட் பண்ணாதீங்க, குறைச்சலாக ஆக்ட் பண்ணுங்கிறது அதெல்லாம் சொல்லியிருக்காரு. சார் ஜெயக்குமார் தடாலடியாக சொல்லியிருக்காங்களே சார், அவங்க கதவு திறந்துருக்குன்னா என்ன, நாங்கள்லாம் கதவை மூடிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க தைரியத்தை? அது திறக்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியும். சும்மா அவர் ஜெயக்குமார் வந்து அவர்கிட்ட வந்து எதிர்ப்பு இதை வந்து அந்த பொறுப்பை வந்து ஜெயக்குமார்கிட்ட கொடுத்துருக்கு. அதை நல்லாவே செய்கிறார். நாங்கள் எதிர்த்து தான் இருக்கிறோன்னு. அந்த பக்கம் பழனிசாமி இதை பற்றி வாய் திறக்காமல் இருப்பார். எதுக்கிற மாதிரி பேசி பாஜக எதிரி, எங்களுடைய எதிரிங்கிற மாதிரி காட்டிகிட்டு வர்றதுக்கு ஜெயக்குமாரை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் உள்ளுக்குள்ளார பேச வேண்டியதெல்லாம் பழனிசாமி பேசிக்கிறார். அது அப்படி தான் அவங்க போயிட்டுருக்காங்க. மக்கள் கண்ணு முன்னாடி காட்டுறதுக்கு ட்ராமாவில் ஆக்ஷன் சீனுக்கு வர்றது ஜெயக்குமார், திரைக்கு பின்னாடி இருந்து எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது பழனிசாமி. அவர் நம்ம இதாக இருக்க சண்டை போடுற மாதிரி போட்டுக்கோ, அதை ஜெயக்குமார் பண்ணிகிட்டு இருக்கார். நம்ம உள்ள நம்ம ஃப்ரெண்டாக இருப்போன்றது பழனிசாமி அந்த போயிட்டுருக்காரு. பழனிசாமி என்றைக்காவது ஒரு நாள் அமித்ஷா பற்றி பேசிட்டு அப்புறம் பார்க்கணும். இன்னைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்குறப்ப அவர்கிட்ட நான் கவனிக்கலையே பார்க்கலையே அப்படின்றத போய் பார்க்குறேங்க. எங்கள் காலத்தில் ஒரு பெரிய ரவுடி இருந்தா அப்படி பொரசுவாக்கத்தில், மகிமதாஸ்ன்னு பேர். பயங்கரமான அன்றைக்கி பயங்கர கிரிமினல். பிடிக்கிறதுக்கு போலீஸ் திணறுது. ஒரு தடவை பட்ட பகலில் ஜனங்க நிறையா பேர் இருக்கிற நேரத்தில் தேடப்படுகிற குற்றவாளி ஆனந்தமாக மகிமதாஸ் ஒரு பெரிய கூட்டத்தோடு ஜாலியாக வந்துக்கிட்டு இருக்கான். போலீஸுக்கிட்ட சொல்கிறாங்க மகிமதாஸ் போகிறாருன்னு. போலீஸு கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கா அப்படி, எங்கீங்க மகிமதாஸ் எங்கீங்க அப்படின்னு. ஏன்னா பார்த்தா பிடிக்கணும், கண்ணுக்கே தெரியாத மாதிரி. அது மாதிரி தான் இது. அவர் பேசுகிறது எல்லாரும் படிச்சிருக்காங்க. எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர் வந்து ஒரு உள்துறை அமைச்சராக இருக்கிற பேச்சை கவனிக்கலன்னு சொன்னாக்கா இவர் ஒரு அரசியல்வாதியா, இவர் ஒரு எதிர்கட்சி தலைவராக, இவர் என்ன பொறுப்பில் செயல்படுறாரு இதிலேயே தெரியலவங்களுக்கு. என்ன மாதிரி ஆள் ஒரு கட்சிக்கு தலைமையில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இவரை நம்ப, ஆனால் இவரை நம்பி பாஜக இருக்குதுன்னு நினைக்கும் போது தான் பரிதாபம் இருக்குது. ஒரு எதிர்கட்சி, ஒரு உள்துறை அமைச்சர் என்ன சொன்னாருங்கிறத கூட கவனிக்கலைன்னு சொல்கிறாருன்னா அவர் ஒரு கட்சியை நடத்துகிறாரு. அவருக்கு 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த 1.5 கோடி தொண்டர்கள் நினச்சி பாவமாக இருக்குது. இப்படிப்பட்ட தலைவர். ஏன் சார் பாஜக வந்து அதிமுகவை விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கு? அவங்களுக்கு வேறு யாரும் சேர மாட்டேங்கிறாங்க. சேர்ந்தால ஐயா இங்கே கால் ஊன்றதுக்கு அவங்கள விட்டால் ஆள் இல்லை. பன்னீர்செல்வம் இருக்கார். பன்னீர்செல்வம் கிடைச்ச வாய்ப்பெல்லாம் நழுவ விட்டுட்டார். பழனிசாமி தான் ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் உடும்பு புடியாக பிடிச்சிட்டு பதவியில் உட்கார்றாருல, அந்த திறமைக்கு தானே அவர் கிடைக்கிறப்ப பாராட்டி. அது தானே ஒரு எந்த பதவியாக இருந்தாலும் அசைக்க விடாமல் இறுக்கி பிடிக்கிற சாமர்த்தியம் பூலோகத்திலேயே பழனிசாமி அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அவ்வளோ சாமர்த்தியம். அது அந்த திறமைக்கு தான். அதுதான் அரசியலில் தேவை. அது அவருக்கு நிறையா இருக்குது. அதனால தான் பாஜக அவரை நம்புது. ஒரு பதவி கிடைச்சதுன்னா எப்படியாவது அதை தக்க வச்சுக்கிறதுக்கு அவர் ஐடியா கொடுப்பாருங்கிறதுனால தான் பழனிசாமி அவங்க நம்புகிறாங்க. எங்கே நிறைய இடத்துலலாம் பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எதுவாக இருந்தாலும் அவங்க ரைடை விட்டுருவாங்க, பாஜக இடியை அனுப்புவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்புல ஒரு ரைடை ஒரு நடவடிக்கையுமே வரல. எப்படி பார்க்குறது? எங்கே அஜித்குமார்னு ஒருத்தர் இருந்தாருங்க,
மகாராஷ்டிராவில் அஜித் பவார் முந்தின நாள் அவர் வந்து குற்றவாளி, பல லட்சம் கோடி ரூபாய்க்கு ஊழல் செஞ்சவர். மறுநாள் காலையில் போய் பாஜகவில் சேர்ந்தார். மோடிங் வாஷிங் போட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் இப்போ துணை முதலமைச்சர். அவ்வளோதான். அவங்க சொல்கிறதே வந்து எதிர்க்கட்சிகள் ஊழல் செய்யக்கூடாதுங்கிறது தான் பாஜகவுடைய ஒரே லட்சியம். ஊழல் செய்வதை நாங்கள் செய்வோம், நீங்கள் செய்யக்கூடாது, அதுதான் அவங்களுடைய லட்சியம். ஊழலை ஒழிப்போம்னா எதிர்க்கட்சிகள் ஊழல் செஞ்சால் அந்த கட்சியை ஒழிச்சிருவோம். ஊழலை நாங்கள் செய்வோம், நாங்கள் மட்டுமே செய்வோம், அதுதான் அவங்களுடைய கொள்கை வழக்கமே. ஆனால் அதிமுக பாஜகவினுடைய அழைப்புக்கு பிடி கொடுக்க மாட்டேங்குது. ஆனால் எந்த நடவடிக்கையுமே இல்லையே. பிடி கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி ஒரு நடிப்பு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் அதை நம்புறீங்க, எங்களையும் நம்ப சொல்கிறீங்க. நாங்கள் அதை நம்புறதா இல்லை. நான் தான் சொன்னேன், அந்த ஒரு டைலாக் தான் திருப்பி அதான் சொல்கிறேன். இதை இட்லின்னு சொன்னால் சட்னி கூட நம்பாதுங்கிறது தான் நம்ம திருப்பி சொல்லக்கூடிய ஒரே விஷயம். எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் பாஜகவுக்கு லைட்டாக ஆதரவாக இருக்க மாதிரியும், அவங்கெல்லாம் கூட்டணி முறிஞ்சதில் விருப்பம் இல்லாமல் இருக்க மாதிரியும் தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. விருப்பம் இல்லாமல் இல்லை, இவ்வளோ தூரத்துக்கு நாங்கள்லாம் நடிக்கிறோமே, எங்களுக்கு என்ன ரிவார்டு ஏதாவது கொஞ்சம் கவனிச்சிங்கிறதுக்கு போய் பேரம் பேச போயிருக்காங்க. அவ்வளோதான். இவ்வளோலாம் பண்ணுறோமே, எங்களுக்கு இதில் ஏதாவது லாபம் உண்டா, எங்களே தியாகம் பண்ணிட்டு வர்றோமே, ஏதாவது எங்களுக்கு லாபம் உண்டான்னு போய் பேசிக்கிறதுக்கு அவங்கள அமுச்சு விட்ருக்காரு. தன்னுடைய பிரதிநிதிகளை தான் அமுச்சுட்ருக்காரு. அவங்ககிட்ட என்ன பேசுகிறாங்களோ அதை கேட்டுட்டு இவ்வளோலாம் செய்கிறதா சொல்லியிருக்காங்கனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி பாஜகவுடைய இது செயல்பாடுகள் இருக்குது, அதிமுகவுடைய செயல்பாடுகள் இருக்கும். மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்குங்களா சார்? போயிருந்தால் நீங்கள் உருவாகிறதுக்கு இந்த வரைக்கும் அஃபிஷியலாக போயிடுச்சுங்க சார். சும்மா கண் துடைப்புக்காக போயிட்ட மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எங்கே பிரிஞ்சாங்க? அப்படி இருந்தாங்க இந்த 10 எம்எல்ஏ 15 எம்எல்ஏ என்னத்துக்கு அங்கே போகிறாங்க? இவங்ககிட்ட இருக்கிறதுக்கு தாய் கழகத்துக்கே போயிடலான்னு அவங்க போயிட்டாங்க. எப்படி இருந்தால் அவங்க சொல்கிறத நான் கேட்க போகிறாங்க, நம்ம அங்கேயே போயிடலான்னு போயிட்டாங்க. ரெண்டாவது அவங்களாம் சீனியர் ஓய்வை பற்றி கைத்தடி வச்சுக்கிட்டு சுற்றுற என்ன மாதிரி கிழவனுங்க. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டு போயிடறாங்களே, இங்கே இருந்தால் என்ன அங்கே இருந்தால் என்னன்னு போய் அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற பழனிசாமி கிட்ட இருக்கிற ஆட்களும் அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள். ஓபிஎஸ் அவர்கள் திடீர்னு வந்து நான் ரெட்டரையில் தான் போட்டியிடுவேன் அப்படின்றாரு, எப்படி பார்க்குறீங்க? ரெட்டையில முடுக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறாருன்றாங்க. அதான் கேள்விப்பட்ட அளவில் தான் இருக்குது. ஓபிஎஸ்ஸை தான் அவன் எதுவும் பண்ணக்கூடாது, அதை அமித்ஷா தான் முடிவெடுக்கணும். அமித்ஷா என்ன சொல்கிறார் அதுதான் நடக்கும். ரெட்டையிலெல்லாம் அவனை பேசாமரியா அப்படின்ட்டு தான் முடிச்சுட்டு போயிடுவார். அவர் சொல்கிறத கேட்டுட்டு செய்கிறது. பழனிசாமி ஆகட்டும் பன்னீர்செல்வம் ஆகட்டும் யாராக இருக்கட்டும், அமித்ஷா தான் அவங்களுக்கு தலைவர். இவங்க வெவ்வேறு குரூப்பாக பிரிஞ்சிருக்காங்க, ஆனால் அவங்களுடைய ஒரே தலைவர் அமித்ஷா தான். ஓபிஎஸ்க்கு ரெட்டலை கிடைக்க வாய்ப்பு இருக்குங்களா சார்? அமித்ஷா முடிவு எடுக்கணும். அமித்ஷா முடிவு எடுத்தால் தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு போகுது, எஸ் ஆமாம் எங்கள் சீஃப் சொல்லிட்டாரு வச்சுங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி எல்லா பெரும்பான்மையும் இருக்குது, எல்லா இதுவும் இருக்குது, தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருக்கு. இன்னமும் ரெட்டலை இதில் சிக்கல் இருக்குமா? அதாவது அது ஒரு தேர்தல் பரபரப்பை உண்டாக்கி ரெட்டையிலை புகழ் இது விளம்பரப்படுத்துறது. ரெட்டையிலை யாருக்கு கிடைக்கும், ரெட்டையிலை பன்னீர்செல்வத்துக்கா பழனிசாமிக்கா அப்படின்னு நீங்கள் ஒரு 10 நாள் செய்தி போட்டாங்க, ரெட்டையிலைக்கு ஒரு விளம்பரம் கிடைக்குதுல்ல. அதுக்காக தான் இந்த செய்தி. எலெக்ஷன் நேரத்தில் அதெல்லாம் போட்டு ரெட்டையிலையை பாப்புலரைஸ் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு நாடகம். எல்லாமே விளம்பரத்துக்கு நடத்துறது தான். அதாவது தேர்தல் நேர்மையாக நடக்குங்கிற மாதிரி நமக்கு ஒரு போக்கு காட்டிகிட்டு இருக்காங்க. பார்ப்பேன். எடப்பாடி பழனிசாமி வைக்கிற முக்கிய டிமாண்டு சசிகலா ஓபிஎஸ் டிடிவியை சேர்த்துக்கவே கூடாது அப்படின்னு. பாஜக சொன்னால் எப்படி சார் வருவாங்க அந்த கூட்டணிக்கு? ஓபிஎஸ் சசிகலா டிடிவி இருந்தால் பாஜக சொல்லிச்சுன்னா இவர் பழனிசாமி முடியாதுன்னு முடியாதுன்னு தான் சொல்லுவார். சொல்லிக்கிட்டு தானே இருக்காரு இப்போ வரைக்கும். சொல்லிக்கிட்டு இருக்காரு. தேர்தலுக்கு இன்னும் டைம் இருக்குது, பார்ப்போம். எனக்கு என்னமோ எல்லாம் 4 பேர் ஒன்றா சேர்ந்தா எலெக்ஷன் 4 பேர் ஒன்றா சேர்ந்து ஒருங்கிணைந்த அதிமுகன்னு ஒரு மாநாடு நடத்துவாங்க. அதில் வந்து கோடிக்கணக்கான பேர் வந்தாங்கன்னு கணக்கு காட்டுவாங்க. வளர்ந்து விட்டது அதிமுக, மீண்டும் உயிர்த்தெழுந்தது அதிமுக, வெற்றுமுகத்தை நோக்கி அதிமுக, கருத்து கணிப்பு அதிமுக அமோக வெற்றி பெறும். அப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட் போட்டால் பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு பிரகாரம் வந்துருச்சுன்னு சொல்கிறது ஈஸி. அதுக்காக அது கடைசி நிமிஷம் தான் வரும். ஒருவேளை பாஜக பேச்சுக்கு எடப்பாடி பிடி கொடுக்கலன்னா என்ன சார்? எடப்பாடி வீட்டில் ரைட் நடக்கும். ரைட் நடக்க அவர் அரசியல் விட்டு போயிடுவார். அவர் அதுக்காக தான் அரசியலில் இருக்கார். ஆனால் இது வரைக்கும் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி அவர் நெருங்கவே முடியலையே. எந்த ஒரு நெருங்க முடியாதுன்னு சொல்லாதீங்க. கெஜ்ரிவாலையெல்லாம் கண்ணில் தண்ணி விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. இவர் என்ன ஒரு அல்பாத்மா? ஏங்க தொண்டு செய்யும் அடிமை உனக்கு சுதந்திர நினைவோடாங்கிற மாதிரி அவங்க காலை பிடிச்சவர் போய் எந்திரிக்கவே இல்லை, அப்படியே இருக்கிறாரு. அவரை போய் ஏங்க அவங்க தொந்தரவு பண்ண போகிறாங்க? அவர் ஏதாவது ஒரு போக்கு காட்டி வளர்கிற மாதிரி போக்கு காட்டாருன்னா அவரை வந்து ஒரு வழி பண்ணுவாங்க.
அவர் தான் அந்த மாதிரி மறந்து கூட கட்சியை வளர்த்ததுக்கு எதுவுமே செய்யலையே, ஜாக்கிரதையாக இருக்கார்ல. நிர்மலா சீதாராமனும் தமிழ்நாட்டுக்கு தண்ணி காசு கொடுக்க முடியாத, வெள்ளத்துக்கு உதவி தொகை கொடுக்க முடியாதமோ ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்ன பண்ணிருக்கணும், ஒன்றும் செய்யலையே, அந்த பக்கம் கூட போகலையே. நிர்மலா சீதாராமன் பேசுனது ஒரு சின்ன எதிர்ப்பு கூட தெரிவிக்கலையே, அந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கார்ல. அதை விட ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர்னு கிளைம் பண்ணிக்கிறவரை வந்து அடிமையாக நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? அந்த அளவுக்கு தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகிறார், சந்தேகத்துக்கிடணும்னா வெளிப்படுத்துகிறாரு. அப்படி இருக்கும்போது அவரை ஏன் தொந்தரவு பண்ண போகிறாங்க? அதனுடைய விளைவு தான் அதற்கு கிடைச்ச உடனடி லாபம் வந்து ரைட்லேருந்து அவர் தப்பிச்சுக்கிறார். சும்மா சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்தோன்னே நன்றி சார். Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 91500 60032.